ஹலோ அண்ட் வெல்கம் ஆல் கேமிங் ஏஜென்ட்ஸ். நம்ம சேனலில் ஹிட்மேன் பிளட் மணி சீரிஸை கம்ப்ளீட் வாத்ரூவாக போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் கம்ப்ளீட் வாத்ரூவை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ப்ரீவியஸ் எபிசோட் வீடியோவையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இல்லை ஸ்பெசிஃபிக் மிஷினுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்கன்னா இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் செப்பரேட் வீடியோவாக தான் ஒரு மிஷினையும் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் எந்த மிஷின் வேணுமோ அதை போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதையும் ஏஜென்ட் 47 தான் நீங்கள் பண்ணான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் அவன் தான் பண்ணான், அதனால தான் நாங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ் செட்டப் பண்ணி அவனை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவன் வந்து உயிரோடு இருக்கான்றதே ஒரு அசம்ஷன் தான், அப்படியா இருந்தாலுமே அவன் ஒரு அசாசின் தானே, அவனை கொள்வது என்ன பெரிய விஷயம்னு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீ சொல்கிற அவன் ஒரு பர்ஃபெக்டான க்ளோன். இன்டர்நேஷ்னல் லேபில் எங்கேயாவது க்ளோனிங் லேபில் மாட்டினானா அவனோட டிஎன்ஏ வச்சு ஏகப்பட்ட க்ளோனை உருவாக்க முடியும். அது மூலயமா நம்ம அழிக்க முடியாத சக்தியாக அவங்க மாறிடுவானுங்க. அது ஒரு ஹோல் ஆர்மியவே தயாரிச்சிருவானுங்க, க்ளோனிங் ஆர்மியை அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து எல்லாமே ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் தானே, இதை வச்சு நீங்கள் வந்து எப்படி க்ளோனிங் இருக்குன்ட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த விஷயத்தில் நம்ம வந்து மெடிக்கல் அட்வான்ஸில் நிறையா அட்வான்ஸ்டாக தானே இருக்கும், அதை வச்சு ஏதாவது செஞ்சுருக்கலாமே, அவங்களை க்யூர் கூட பண்ணிக்கலாமேன்னதுக்கு இவர் சொல்கிறாரு, அதை வச்செல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது, மெடிக்கல்ஸை வச்சுலாம் மெடிசன்ஸை வச்சும் அவங்களை க்யூர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து இந்த விஷயம் ஒரு சீரியஸான விஷயம் மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறதுக்கு, உனக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியல, அதனால தான் நாங்கள் வந்து ஏஜென்ட் 47 ஹண்ட் பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ணோம், அவன் வந்து வெளியில் சுத்த நமக்கு தான் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஏன் யார் உருவாக்குறாங்களோ அவங்கள நோக்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, நாங்கள் ட்ரை பண்ணோம், எப்போல்லாம் நாங்கள் அவங்கள நெருங்குறோமோ அப்போல்லாம் எங்கள் ஆளுங்கள்லேருந்து ஒருத்தவங்க செத்துடுறாங்கன்னதுக்கு, யார் 47 ஆலையான்னு கேட்குறாங்க. ஆமாம் அதை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு பாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. March 31, 2004 காட்டுறாங்க. இப்போ என்ன மிஷின் எடுக்க போகிறான்னு தெரியல, பட் ஓரளவுக்கு இந்த ஸ்டோரியை வந்து இப்போ தான் டெப்த்தாக கொண்டு போகிறாங்க. I'm sorry we have to meet like this. It's dangerous to meet in person. You're normally more prudent. What's going on? Looks like we've got a mole at the agency. Here's your briefing. Thanks. I'll read it later. How's that wound healing? Fine. Are we done here? One thing. We haven't been able to get a positive ID on the target. There's a government agent in there already, though we think he knows. The price for his knowledge is getting him out alive. And that raises my price. Already factored in. Take this. Designer poisons? The clinic only lets clients out when they're fully recovered or dead. The injection puts its victim into a hibernatory state. Apply the antidote on the lips to revive them. What if this agent's already dead? I trust you, 47. The money's been transferred to your account. ரைட்டுங்க. இப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஏஜென்ட் இருக்கான், அவனோட நாலேஜ் நமக்கு தேவைப்படுது, அவனை வந்து ஒரு இடத்துல சிறைப்பிடிச்சு வச்சுருக்காங்க, அவனை காப்பாற்றி நம்ம கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அவனோட டெத்தை நம்ம ஃபேக் பண்ணி அவனை மார்ச்சுரிக்கு கொண்டு வந்தோடனே நம்ம அங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு தான் நமக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஜெக்ஷனை குத்துனா அவன் செத்த மாதிரி ஆயிடுவான். அதுக்கப்புறமா அவனை வந்து மார்ச்சுரி கொண்டு வந்தோன்னா நம்ம திரும்ப இன்னொரு இன்ஜெக்ஷனை குத்தி அவனை வந்து ரிவைவ் பண்ணுவோம். இதுதான் வந்து கதை. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் எந்த கன்னையும் எடுக்க போகிறதில்ல, இந்த மிஷினை அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த மிஷினோட நேம் வந்து ஃப்ளாட் லைனுங்க. ஓகே, மிஷின் ஸ்டார்ட் ஆனோன்னே என்ன பண்ணுங்கள், அப்படியே நடந்து அப்படியே வேகமாக ஓடி போய் அந்த இடத்துல ஏறணும். ஏறும் போது யாரும் பார்க்காம பார்த்துக்கோங்க. யாராவது பார்த்துட்டானுங்கன்னா அப்புறமேட்டு டென்ஷன் மீட்ரு அதிகமாகிடும். அப்படியே ஏறிட்டே இருங்க. ஏறிட்டே இருக்கும் போது இங்கே ஒரு பர்சன் இருப்பான். அவனுக்கு தெரியாமல் அவன்கிட்ட அட்மிஷன் கார்டை மட்டும் தூக்கணும். நம்ம அட்மிஷன் கார்டை எடுத்துக்கிறேன். நான் அப்படியே ஓடிடுறேன். இப்போ நான் ஓடி போய் இப்போ நான் ஹோட்டலுக்குள்ளே நுழையணும். அந்த அட்மிஷன் கார்டு இருந்தால் தான் நம்மளை வந்து அலோவ் பண்ணுவானுங்க அந்த ஹோட்டலுக்குள்ளே, வேறு எங்கேயாச்சும் சுற்றுறதா இருந்தால். இப்போ ஃபஸ்ட்டு நான் அந்த ஹோட்டலுக்குள்ளே போய்க்கிறேன். நான் இப்போ இந்த சைட்லலாம் காட்டுறானுங்கள்ல, இந்த பர்சன் இருக்கான்ல, இவனையும் நம்மளை கொல்ல சொல்லுவாங்க. பட் நமக்கு வந்து அது ஃபஸ்ட்டு மிஷினில் சொல்லியிருக்க மாட்டாங்க, போக போக சொல்லுவாங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில். அது அப்புறமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த ரிசப்ஷனுக்கு வந்தாச்சு. இங்கே தான் அந்த அட்மிஷன் பேப்பரை கொடுக்கணும். இப்போ தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. Welcome. You'll be staying in room A. Just step into the dressing room, change into a robe, and leave your clothes and personal effects for safekeeping. ஓகேங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமை திறந்து விடுவா.
நம்ம அந்த ரூம்குள்ளே போயிட்டு நம்மளோட காஸ்டியூமை மாற்றிட்டு வந்துடணும். அப்படியே ஆக்சுவலாக அந்த ராப் மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே மாற்றிக்கணும் நம்ம டக்குன்னு. இந்த ட்ரெஸ் தான், இதை மாற்றியாச்சா? இப்போ அப்படியே போகணும். இப்போ என்ன பண்ணுங்கள், ரொம்ப வேகமாக போயிடாதீங்க, அந்த கார்ட்ஸுக்கிட்ட கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இப்போ சஸ்பிஷியஸ் ஆகிறானா, இப்போ வந்து நம்மளை ஸ்கேன் பண்ண விடுங்க அவனை. நம்ம பாட்டுக்கு வேகமாக கதவை திறந்து போயிட்டோன்னா டென்ஷன் மீட்டர் அதிகமாகி கார்ட்ஸ் வந்து அலர்ட் ஆகி நம்மளை பிடிச்சிருவானுங்க. ஸோ இந்த மாதிரி செக்கிங் பண்ணுறானா, பண்ணி முடிச்சுட்டு நம்மளை உள்ளே அமுச்சிடுவான். ஓகே, இப்போ போக சொல்லிட்டான், நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். அப்படியே வந்தாச்சுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பக்கம் போயிருங்க. நான் போகிற ரூட்டை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ரூட்டு வந்து இங்கே ஏகப்பட்டது இருக்கும், எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாது போயிடும். இந்த டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே டக்குன்னு இப்போ நான் கீழே இறங்க போகிறேன். கீழே இறங்கும் போது கொஞ்சம் இந்த இடத்துல நின்று பார்த்துக்கோங்க, இங்கே நின்று பார்த்துக்கோங்க எந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்களான்ட்டு. டக்குன்னு ஓடிடுங்க. அது அங்கே ஒருத்தன் போனால் பார்த்தீங்களா அப்போ. ஓகே, இப்போ கார்ட் சஸ்பிஷியஸ் வந்துருச்சு. ஆனால் எதுவுமே ஒரி பண்ணாதீங்க, நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருங்க. அப்படியே மேலே ஏறி போயிட்டே இருந்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த இதுவும் பார்த்துடாமல் பார்த்துக்கோங்க, யாரும் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அப்படியே இப்போ ஃபைபர் ஒயர் எடுத்து நான் க்ரௌச் பண்ணி நின்றுக்கிறேன். இருங்க, எங்கே அந்த போலீஸ் ஆஃபீஸர் உட்காந்துருக்கான்ல, அவனோட ட்ரெஸ்ஸை தான் இப்போ நம்ம பிடுங்கணும். அவன்கிட்ட தான் அந்த கீ கார்டும் இருக்கும், செல் கீயும் அவன்கிட்ட தான் இருக்கும். அந்த பர்சன் இப்போ உள்ளே வந்தானா, அவன் வந்து இப்போ ஒரு காஃபி குடிப்பான். அந்த காஃபியை குடிச்சிட்டு அவன் வெளியே போனதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸரை காலி பண்ணுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேம் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. பட் 429 ருபீஸ் கட்டணும் இந்த கேமுக்கு, அப்போ தான் விளாட முடியும் இந்த கேமை. வேணும்னா கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிகே ட்ரை பண்ணலாம், பட் அது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பாருங்கள். ஓகே, இவன் காஃபி குடிச்சிட்டு அங்கே போயிட்டாங்க. இப்போ அவன் வெளியே வந்துட்டோம். அவன் வெளியே கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமேட்டு நம்ம பார்த்துக்கலாம். இருங்க, செக் பண்ணிக்கலாம். இங்கே வேறு சைட் பை சைடு காட்டுறாங்களா, இவனையும் நம்ம கொல்கிற மாதிரி இருக்குங்க. இவனுங்களை கொல்றதை பற்றிலாம் நமக்கு அப்புறமா அசைன் பண்ணுவாங்க, அப்போ நம்ம பண்ணணும். இப்போ அவன் போயிட்டான், நான் உள்ளே பூந்து இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே போய் அவன் கழுத்தில் ஸ்டாங்கிள் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இவனை கதம் பண்ணிட்டேன்னா இவனோட ட்ரெஸ்ஸை இப்போ நான் தூக்கிடலாம். இவன் செத்துட்டான். இப்போ இவன் ட்ரெஸ்ஸை நான் எடுத்துக்கிறேன் டக்குன்னு. இவன் ட்ரெஸ்ஸை நான் எக்யூப் பண்ணிவிட்டு இவன் பாடியை நான் போய் லிட்டில் தூக்கி போட்டுடுறேன். இவன் பாடியை பிக் பண்ணிக்கிறேன் நான். அப்படியே இழுத்துட்டு போய் நான் லிட்டில் தூக்கி போட்டுடுறேன். இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த மிஷினே வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அதாவது இது வரைக்கும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா, இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டைமிங் தாங்க. ஓகே, நான் பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறேன். தூக்கி போட்டாச்சு. ஓகே, இப்போ நான் டக்குன்னு போயிட்டு அவன்கிட்ட இந்த கீ கார்டையும் அப்புறம் செல் கீயும் எடுத்துக்கிறேன். ஓகே, செல் கீ எடுத்துக்கிறேன். ஓகேங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன், விறுவிறு நான் போகிற ரூட்லேயே இறங்குங்க, வேறு எந்த ரூட்லேயும் இறங்கிடாதீங்க. போலீஸ் கீழே இருப்பானுங்க, ஜெயிலர் இருப்பானுங்க, அவங்கள்ட்ட மாட்டிப்பீங்க அப்புறம். ஓகே, வேறு எந்த டோரும் தந்தாங்க இதில். ஏறாதரா. ஓகே, இந்த 3வது டோர் தான். இதை திறந்து இப்போ உள்ளே போயிருங்க. உள்ளே போய் டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுங்க நீங்கள். ஓகேங்க, இப்போ வந்து அந்த பிளேஸில் பார்த்தீங்களா எய்த்தாப்பில் ஒரு போலீஸ் நிற்கிறானா, இவனை அப்பப்போ கவனிச்சிக்கோங்க. ஏன்னா இவனால் தான் நமக்கு வந்து டென்ஷன் மீட்டர் அதிகமாகி கார்ட்ஸு அலர்ட் ஆயிடுவானுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இவன் தான் ஸ்மித்து, இவன்கிட்ட பேசணும். I should have known. Sedating me. Psychotropics. The things they've done. Figures. They'd send you to clean up my mess. This is the guy. Here. I'm getting you out of here. They'll never let me out alive. I know. இந்த கட்சின் முடிஞ்ச உடனே ஓடி போய் நம்ம வந்து இந்த கதவுக்கிட்ட நின்றுணுங்க. இல்லைனா அந்த கார்ட்ஸுங்க பாருங்களேன், திரும்பவும் அந்த டோரில் இருப்பான் பாருங்களேன், அந்த எய்த்தாப் டோரில் நிற்கிறான் பார்த்தீங்களா அந்த கார்டு, அவன்கிட்ட மாட்டினோன்னா தாங்க பெரிய தொல்லை. அடிக்கடி இந்த மாதிரி நம்ம நின்று அவனை பார்த்துக்கணும். இல்லைனா நம்மளை பார்த்து செக்யூரிட்டியெலாம் அலாட் பண்ணி விட்ருவான் அவன் பார்த்த வேலையில். ஸோ அதனால் அவனை கொஞ்சம் நீங்கள் அப்பப்போ கவனிச்சிக்கோங்க. அவன் கொஞ்சம் வெளியில் போட்டோம், அந்த டோரை வந்து இப்போ போகிறான், வெளில வந்துட்டாங்க. ஓகே, டோரை விட்டு வெளில வந்துட்டான், இப்போ போகிறான் அப்படியே. இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு இவனை செடேட் பண்ணிடலாம். இவனுக்கு அந்த இன்ஜெக்ஷனை குத்திடுவோம். ஓகேங்க, இப்போ இவனுக்கு இந்த இன்ஜெக்ஷனை குத்துனோன்னே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக அவனோட ஹார்ட் பீட் வந்து லோ ஆயிரும், அவன் செத்த மாதிரி ஆயிடுவான். அதாவது செத்துட்டானே வச்சுக்கோங்களேன், செத்துருவான். அதுக்கப்புறமா நம்ம உயிர் கொடுப்போம். ஓகே, இருங்க. Splendid 47. It might interest you to know the following. A sudden shift in the delicate power balance of the New York families. 2 low-level contracts just came in. In addition to your primary target, 2 members of the same group are currently staying at the facility. Terminating either will result in a $50,000 bonus per head. It's entirely up to you. Understood.
ரைட்டுங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா வந்து 2 பேரை எக்ஸ்ட்ராவாக கொல்லணும். அவங்க 2 பேர் ஒரு தலைக்கு வந்து நம்ம $50,000 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவானுங்க. இப்போ அதை நம்ம செய்யணும். இப்போ நம்ம எங்கேயுமே வெயிட் பண்ண வேணாம், விறுவிறுன்ட்டு இப்போ ஓடிடுவோம். இப்போ நம்ம வந்து 2nd ஃப்ளோருக்கு ஓடணும். அதனால் இந்த டோரை நான் திறந்துக்கிறேன். விறுவிறுன்னு நான் போகிற ரூட்லேயே போங்க, வேறு எந்த ரூட்லேயும் போகாதீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். கீ கார்டை ப்ளேஸ் பண்ணணும். ஆஹா, எனக்கு இந்த கீ கார்டு ப்ளேஸ் பண்ணுறது வரமாட்டேது எனக்கு. சில நேரத்தில் அந்த பாயிண்டரை வச்சா கரெக்டாக ஒர்க் ஆகிடுது, சில நேரத்தில் அந்த பாயிண்டரை வச்சாலும் ஒர்க் ஆக மாட்டேது, வைக்கலனாலும் ஒர்க் ஆக மாட்டேது. ஆஹா, என்னங்க இது பெரிய தொல்லை கொடுக்குதுங்க. ஓகே, பாயிண்டரை வச்சா ஒர்க் ஆகுதுப்பா. ஓகே, நான் கீ கார்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, நான் இப்போ அடுத்து இந்த ஒரு டோர் திறக்கணும். இங்கே தான் கண்ட்ரோலர் ஆஃபீஸ்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அவன் பார்த்துட்ருப்பான் அந்த ஆள் எல்லாத்தையும் டிவி வழியாக. ஓகே, நம்ம அடுத்து தப்பிச்சு அப்படியே இப்போ நம்ம வந்து வந்தாச்சு. நம்ம இது எந்த இடம்னு உங்களுக்கே ஞாபகம் வந்திருக்கும். நம்ம அந்த ரோப் ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம நடந்து வந்திருப்போம்ல, அந்த இடம் தான். இப்போ நான் போகிற ரூட்டில் இந்த ஸ்டெப்ஸில் ஏறிக்கோங்க அப்படியே விறுவிறுன்ட்டு. இதில் ஏறி நான் போகிற டோரை திறந்து அப்படியே போங்க. இல்லைனா வந்து கார்ட்ஸ் வந்து சஸ்பீஷியஸ் ஆயிடுவாங்க. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டைமிங் தான். இதை திறந்து இப்போ என்ன பண்ணிடுங்க, இந்த கேஸ் சிலிண்டரை வந்து பிடுங்கி விட்ருங்க. பிடுங்கி விட்டு கேஸ் லீக் ஆரம்பிச்சிரும். இது எதுக்குன்றது உங்களுக்கு அப்புறமா புரியும். நான் இப்போ திறந்து விட்டேன்னா இப்போ என்ன பண்ணுங்கள், அப்படியே இங்கிட்டு வந்துட்டு இந்த சைடில் வரும் பார்த்தீங்களா, இந்த டோரை திறந்துருங்க. இந்த டோரை திறந்து இங்கிட்டு போகிற வழியாக போங்க. அப்படியே இங்கே வந்துட்டிங்கன்னா இந்த ரிஞ்சில் வந்து நம்ம வந்து ஒரு பாம்பை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்க, இப்போ நான் அப்படியே விறுவிறுன்ட்டு இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறேன். இப்போ நமக்கு கீழே வந்து ஒரு வேலை இருக்குது, நம்ம அப்படியே கீழே இறங்கிக்கலாம். நம்மளை 2 டார்கெட் கொள்ள சொன்னாங்களா, அதில் ஒரு டார்கெட் வந்துட்டுருக்கான். அவனை நான் காட்டுறேன் யாருன்னு சொல்லிட்டு அந்த டார்கெட்டை. இருங்க, வருவான் இப்போ கொஞ்சம் நேரத்தில், அவனை நம்ம பார்ப்போம். இருங்க, இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வரான்ல, இந்த டார்கெட்டு தாங்க. இவனை நம்ம காலி பண்ணணும். இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூமில் போய் உக்காந்துருவான். உக்காந்துட்டு போயிட்டு அவன் ஒரு கேஸை ஓப்பன் பண்ணி பீர் அடிப்பான். ஸோ அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மேலே பாம்பு செட் பண்ணி வச்சோம் தெரியுமா, அந்த பாம்பை வந்து நம்ம டெட்டனேட் பண்ணிடணும். டெட்டனேட் பண்ணால் அவன் மேலே வந்து கரெக்டாக விழுந்துடும். அது வரைக்கும் உட்காந்துருக்க வரைக்கும் நம்ம சும்மா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே மேலே கேஸ் சிலிண்டர் பிடுங்கி விட்டது ஒருத்தன் குக் பண்ணுவான்ல, நமக்கு ஆரம்பத்தில் சைடில் காமிச்சிருப்பாங்கல்ல, அவன் வந்து வெடித்து செதறதுக்காக தான் கேஸ் சிலிண்டர் பிடுங்கி விட்டு வந்தது. இப்போ இவனுங்க 2 பேருமே காலி பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க செத்தாங்க. செதறிட்டானா, ஒருத்தர் செதறிட்டான். இப்போ கார்ட்ஸ் எல்லாம் அங்கே ஓடுவானுங்க அவனை பார்க்குறதுக்காக. இப்போ இவனை வந்து நம்ம கவனிச்சிட்டே இருப்போம் கொஞ்சம். இந்த பாருங்கள், இவன் பாடியும் செத்துட்டான் அப்படின்றது வந்து தெரிய வந்துடும். கார்ட்ஸ் அவனையுமே தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. கொண்டு போய் அவனை என்ட்ரன்ஸில் இருக்கிற மார்ச்சுரியில் போட்டுருவாங்க. நம்ம இவர் எந்திரிச்சிட்டாரு. இவர் எந்திரிச்சு போகிறாரு. அந்த இதை திறப்பான் பாருங்கள். இப்போ திறக்கும் போது நம்ம கரெக்டாக இப்போ டெட்டனேட்டர் எடுக்கணும். வெளியே எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து ரெடியாக இருந்துக்கிறேன். ஓகேங்க, நான் இப்போ வந்து வெடிக்க வச்சுட்டேங்க. அவ்வளோதான், செத்துருவோம். அவ்வளோதான், செதறிட்டான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், டக்குன்னு அப்படியே ஒன்றுமே தெரியாத பிள்ளை மாதிரி இந்த டோரை திறந்துட்டோமா. இப்போ திறந்து இப்போ அப்படி நான் போகிற ரூட்லேயே போங்க. இங்கே தான், இங்கே ஒருத்தர் எங்கே முடிக்க போகிறாங்க ட்ரைனிங்கை. ஐயோ, இரா வரண்டா, உனக்கு கதம் பண்ண தான் வந்திருக்கேன், இரு. அப்படியே உனக்கு கழுத்து நினச்சி கொண்டுடணும். அவ்வளோதான். இந்த வடிவேல் பட ஜோக் மாதிரி தாங்க இருக்கும் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம். பட் பரவாயில்ல, இவனையும் கொலை பண்ணியாச்சு, இந்த பர்சனையும் காலி பண்ணியாச்சுங்க. ஓகே, இப்போ நம்ம அவ்வளோதான், வெளியே போக வேண்டியதான். வெளியில் போய் மார்ச்சுரியில் இருக்கிற அந்த அவனை வந்து ஸ்மித்தை வந்து நம்ம இப்போ ரிவைவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ்ஸுக்கும் போயிடுவோம். நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிடுவோம். நம்ம கோட் சூட்டை எக்யூப் பண்ணிப்போம். ஓகேங்க, எக்யூப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து யாரையுமே கண்டுக்க தேவையில்லை. யாருக்கும் நம்ம மேலே அவ்வளோ சஸ்பீஷியஸ்லாம் வராது. ஸோ அதனால் நம்ம அப்படியே டோரை திறந்து வெளியே போயிடலாம். பட் கொஞ்சம் இங்கே கார்ட்ஸுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து போங்க. கார்ட்ஸ் வந்து எப்போ வேணாலும் சஸ்பீஷியஸ் ஆவாங்க. ஏன்னா அவனுங்க ஆளுங்களை தானே காலி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஆவானுங்க. எல்லாம் ஒரு மாதிரி பார்வை விட்றானுங்க பார்த்தீங்களா, அந்த பார்வையிலேயே இருக்குது. உனக்கு இருக்குடா அப்படின்றானுங்க. சரி, ஓகே, நம்ம அப்படியே வந்தாச்சு இங்கே. இப்போ அங்கேருந்து ஒரு 3 போலீஸ்காரங்க வரானுங்களா, அங்கே ஒரு 3 போலீஸ்காரங்க வரானுங்க. அதில் ஒரு போலீஸ்காரனை மட்டும் நம்ம போகிற பாத்துலேயே போவான். அவன் பின்னாடியே நம்ம போகணும். அவன் பார்த்து நம்ம இன்ட்ராப்ட் பண்ணிடக்கூடாது. அவன் பின்னாடியே நம்ம போகணும். இப்போ அவன் போட்டும், போகிறான் பார்த்தீங்களா, அப்படியே போகிறான். இப்போ அவனை நம்ம வந்து அப்படியே ஃபாலோ பண்ணியே போகணுங்க. அவனோட பாத்தை இன்ட்ரப்டே பண்ணக்கூடாது. இன்ட்ரப்ட் பண்ணால் நம்ம மேலே சஸ்பீஷியஸ் ஆகிடுவான். நம்ம அதனால் சஸ்பீஷியஸ் ஆக விடவே கூடாது. நம்ம அப்படியே அவன் பின்னாடியே போவோம். கொஞ்சம் இது கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். பின்னாடியே ஃபாலோ பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த மிஷினில் எல்லாமே டைமிங் தான்.
இந்த ஃப்ளாட் லைன் மிஷினை மட்டும் நீங்கள் டைமிங்கை ஃபாலோ பண்ணாமல் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் இந்த மிஷினை வந்து ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் ஹிட்மேன் ரேட்டிங்கில் அந்த மிஷினில் வாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டமாக போயிடும். நீங்கள் அப்புறம் எல்லாரையுமே கொன்று போட்டு தான் விளையாடுற மாதிரி இருக்கும். அது சைக்கோபாத் ரேட்டிங்க்கு போயிடும். அது நல்லா இருக்காது. ஓகே, இப்போ அவர் உள்ளே போயிட்டார். இவர் வந்து இங்கே கார்ட் பண்ணுவார். நிற்பார் இப்போ வந்துட்டு இங்கே. ஓகேங்க, இப்போ இவர் இங்கே வந்து நின்றுட்டுருப்பார். இப்போ இவரை பார்க்குறதுக்கு ஒரு பர்சன் வருவார் எங்கிட்டலேருந்து. இந்தா வரான் பார்த்தீங்களா, இவன் தான். இவன் வந்துட்டுருக்கானா, இவன் வந்து இவரை பார்க்க வரமாட்டான். அந்த மார்ச்சுரிக்குள்ளே போவான். எதுக்கு போவான்னு தான் தெரில. அங்கே போய் ஒரு விசிட் நம்மளை வேறு பார்க்குறாங்க. ஓகே, ஒன்றும் செய்யலை. ஓகே, இப்போ அவன் ஒரு விசிட் பார்த்துட்டு அந்த மார்ச்சுரி விட்டு வெளியே வருவான். வெளியே வந்தோடனே இந்த கார்டும் அங்கே நவுந்து போவார். அங்கே உள்ளே போன போலீஸும் வெளியே போவார். இந்த சின்ன டைமிங் தான் நமக்கு இருக்குது. அந்த சின்ன டைமிங்குள்ளே அந்த மார்ச்சுரி டோரை திறந்து நம்ம உள்ளே போயிடணும். இல்லைனா பார்த்தானுங்கன்னா மார்ச்சுரிக்குள்ளே போகிறத நம்ம செஞ்சுருவானுங்க. ஓகே, இப்போ எல்லாம் நவுந்துட்டாங்க. இப்போ அவர் அங்கே போய் நிற்கிறதுக்குள்ளே நம்ம டக்குன்னு இங்கே உள்ளே போயிடணுங்க. அவர் பொசிஷனில் நின்னார்னா நம்மளை பார்த்துருவார். நம்ம உள்ளே போயிடலாம் விறுவிறுன்ட்டு. ஓகே, வந்தாச்சு. இப்போ அந்த டோர் க்ளோஸ் ஆகட்டும். நம்மளை பார்க்கல, டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்க, இப்போ நம்ம ஸ்மித்துக்கிட்ட போயிட்டு அவனை ரிவைவ் பண்ணிடலாம். உசுறு கொடுத்துருவோம் அவனுக்கு. நான் இன்ஜெக்ட் பண்ணிடுறேன் அவனை. ஓகேங்க, அவனுக்கு நான் இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். உசுறு கொடுத்தாச்சு, எந்திரிச்சிட்டான். இப்போ இவனை கூட்டிகிட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும். வாடா எந்திரா ஸ்மித்து, வா போகலாம். நமக்கு டைம் இல்லை. கார்ட்ஸ்லாம் வந்துட்டானுங்கன்னா அவ்வளோதான், கதமாயிரும். ஆக்சுவலாக இவனை கூப்பிடாமல் கூட நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். பட் இவனை கூட்டிகிட்டு போகும்போது ஒரு மாதிரி கண்டினியூஷன் நல்லாயிருக்கும். ஓகேங்க, நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே, இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம பாருங்கள், விட்னஸு நோ, காட்டான் கேமராவும் நோ தான். நமக்கு பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம் இந்த மிஷினை. ஆனால் ரொம்ப கஷ்டமான மிஷினு. ஹிட்மேன் ரேட்டிங்க ஒன்ஸ் அகெயின் நம்ம பண்ணியாச்சு. ஹிட்மேன் ரேட்டிங் வாங்கியாச்சு. வைலன்ஸ் 1 தான். மிஷின் ஹிட்மேன் ரேட்டிங். இதை பார்க்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது தெரியுமா? இந்த மிஷினை வந்து ஹிட்மேன் ரேட்டிங் வாங்குறது ரொம்ப கஷ்டங்க. எல்லாமே டைமிங் தான் சொன்ன மாதிரி. இதை பாருங்கள், ஹிட்மேன் வாண்டட் பை போலீஸ் நியூஸ் பேப்பரில் போட்டானுங்க. ஓகே, இந்த மிஷினையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவன் செத்துட்டான், பிளட் மணி இன்வால்வ்டுன்றதை வழக்கம் போல் போட்டுட்டானுங்க. இந்த மிஷினையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இருக்கிற மிஷினை வந்து நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.